Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 11 ஆகஸ்ட் 2025 RRB NTPC ஷிஃப்ட் 3ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 to 8 मंथ्सோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிட்டு போங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம். அதுல கேட்ட GK क्वेश्चंस எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படினா அத பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஏனா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு போகும்போது சேம் क्वेश्चन வந்து 1 or 2 क्वेश्चन வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது ஓவராலா ஒரு 5 ல இருந்து 6 क्वेश्चन வரைக்கும் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அது போக லாஸ்ட் 6 to 8 मंथ्सோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது கிட்டத்தட்ட 40க்கு 20 क्वेश्चन வரைக்குமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன பண்ணனும்னா லாஸ்ட் 6 to 8 मंथ्सோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சு போணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which of the following languages is the official language of Mizoram? மிசோரத்தோட அதிகாரப்பூர்வ மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? மிசோ. ஓகேவா? சோ இதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு நாகாலாந்தோட அதிகாரப்பூர்வ மொழி எதுன்னு கேட்கலாம். என்னது? இங்கிலீஷ். அஸ்ஸாமோட அதிகார மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாமீஸ். ஓகேவா? சோ when was 44th constitutional amendment passed? ஓகே, சோ எப்போ? 1978ல. ஓகே, 44th constitutional amendment எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 1978ல. கேலோ இந்தியா பீச் கேம்ஸ். ஓகே, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல பீச் கேம்ஸ் 2025 ஓட வென்யூ எதுன்னு கேட்டிருக்காங்க. கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 ஓட வென்யூ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டையூ. ஓகே, who is the new education minister of Delhi? ஓகே, சோ இதுவும் நம்ம CA PDF கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். ஓகே, நியூ எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி யாருன்னா ஆஷிஷ் சுத். ஓகே, சோ இவங்க தான் டெல்லியோட நியூ எஜுகேஷன் மினிஸ்டர். அடுத்து பாருங்க, how many people awarded மேஜர் தயன்சாந்த் அவார்ட் 2025? இதுவும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட CA PDF கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். ஓகே, சோ எத்தனை பேருக்கு மேஜர் தயன்சாந்த் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து 4 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ மனுபாக்கர், குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார். ஓகேவா? சோ எஸ்டர்டே வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கல, எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் 4 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, மனுபாக்கர் வந்து ஷூட்டர், குகேஷ் வந்து செஸ் சாம்பியன் தெரியும். ஓகேவா? அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி கேட்கலாம்னா இவங்க 4 பேரோட நேம் கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம். ஒருத்தங்க வந்து தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வாங்காதவங்களோட நேம் வந்து ஆப்ஷன்ல வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களோட நேம் கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, வேர் வாஸ் த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 2025 ஹெல்ட்? இதுவும் நம்ம CA PDF கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவோஸ் கிளஸ்டர்ஸ், சுவிட்சர்லாந்து. ஓகே, சைக்ளோன் எக்ஸசைஸ். ஓகே, சைக்ளோன் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும். ஓகே, சோ இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்க்கு நேம் என்னன்னு கேட்கலாம். சைக்ளோன். எப்படினாலும் கேட்டிருக்கலாம். ஓகே, இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் என்னன்னு கேட்கலாம். சைக்ளோன். இல்லனா சைக்ளோன்ங்கிறது இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படியும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? சோ இதுவும் நம்ம PDF கோர்ஸ்ல உள்ள क्वेश्चन தான். Which dam is built on Chenab river in Jammu and Kashmir? Okay, so Jammu and Kashmirல Chenab ஆற்றின் குறுக்கே என்னென்ன டேம் வந்து கட்டியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா சலால் டேமு, பேக்லிகார் டேமு, துல்ஹஸ்தி டேமு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, which is the most deadly form of plasmodium? பிளாஸ்மோடியமோட மோஸ்ட் டெட்லி ஃபார்ம் எது? இந்த மோஸ்ட் டெட்லி ஃபார்ம் தான் என்னதை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவை ஏற்படுத்துது. ஓகே, the most deadly form of plasmodium parasite that causes malaria in humans in Plasmodium falciparum. ஓகேவா? சோ அந்த மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்மோடியத்தோட அந்த டெட்லி ஃபார்முக்கு நேம் என்ன? Plasmodium falciparum. ஓகேவா? Plasmodium falciparum இதுதான் என்னது மலேரியாவை ஏற்படுத்துறதுக்கு காரணமானது. இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ல இந்தியாவில் முக்கியமான ரேங்க் என்னென்ன ரேங்க்லாம் இருக்குன்னு ரேங்க் அண்ட் இண்டெக்ஸஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 148 கண்ட்ரீஸ்ல 131st. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 131st தான் இந்தியாவோட ரேங்க். ஓகே, ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 131. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் இந்தியாவோட ரேங்க் என்னங்கிறத நீங்க பார்த்துக்கணும்.
தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன ரேங்க்ல இந்தியா இருக்கு, டாப்ல எந்த கண்ட்ரி இருக்குங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் படிச்சுக்கோங்க. விச் ஆர்டிகிள் மணி பில் மென்ஷன்ட், ஓகே, எந்த ஆர்டிகிளில் மணி பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பண மசோதாவை வரையறுக்கிறது. விச் ஆர்டிகிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன்ஸ் த மணி பில், எந்த ஆர்டிகிள், ஆர்டிகிள் 110. ஓகே, அடுத்து அதே மாதிரி ஆர்டிகிள் 114, 112, 116 என்னன்னு பார்த்துக்கோங்க. மேபி அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் அதுக்கு ரிலேட்டடாக கேட்கும்போது 114, 112, 116 என்னன்னு கேட்கலாம். 114 பாராளுமன்றத்தின் ஒதுக்கீட்டு மசோதாக்கள். இதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான ஆர்டிகிளையும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க படிச்சுட்டு போங்க. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் ஹேஸ் பீன் பில்ட் ஓவர் விச் ரிவர், உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஷெனாப் ரிவர். ஓகே, ஷெனாப் ரிவர் எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? எது? ஷெனாப் ரிவர். ஓகே, which element from P block of the periodic table? ஓகே, P block of the periodic table includes elements from group 13 to 18. ஓகே, group 13 to 18 னா எதுல இருக்கு? பீரியாடிக் டேபிள்ல P block elements நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அலுமினியம், சிலிகான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்சனிக், செலினியம், புரோமின், அயோடின், இது எல்லாமே பாத்தீங்கன்னா P block elementsக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? The neighboring country of India that is located in the Indian Ocean and surrounded by water. The neighboring country of India that is located in the Indian Ocean surrounded by water. எது? மாலத்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி. ஓகே, ஸோ அது வந்து எப்படி இருக்கு? சரௌண்டட் பை வாட்டர். ஓகே, மாலத்தீவு. ஓகேவா? ஸோ மாலத்தீவு தான் அப்படி சரௌண்டட் பை வாட்டரா இருக்கு. இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி, சுத்தி வந்து தண்ணி இருக்கக்கூடியது. நீங்க மேப் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ எது? மாலத்தீவ்ஸ். Which continent is located in the southern hemisphere? ஓகேவா? ஸோ southern hemisphere என்னென்ன காண்டினென்ட் இருக்கு? which continent is located in the southern hemisphere? southern hemisphereல இருக்கக்கூடிய காண்டினென்ட் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. நேற்று ஆப்ஷன்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதுபடி நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும். ஆஸ்திரேலியா இருந்தா நீங்க ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணியிருக்கணும். அண்டார்டிகா இருந்துச்சுன்னா அண்டார்டிகா சூஸ் பண்ணணும். ரெண்டுமே இருந்து ஆப்ஷன் ஏல ஆஸ்திரேலியா, பில அண்டார்டிகா கொடுத்து ஆப்ஷன் சில போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணணும். எப்படினாலும் ஆப்ஷன் கேட்கலாம். ஆஸ்திரேலியா மட்டும் வச்சிருக்கலாம், அண்டார்டிகா மட்டும் ஆப்ஷனில் வச்சிருக்கலாம், இல்லை ரெண்டையுமே வச்சு போத்துன்னு கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ தேவி மூமெண்ட் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? ஓகே, ஸோ தேவி மூமெண்ட் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்டு? குஜராத். தேவி மூமெண்ட் இன் குஜராத் primarily active in the 1920s was a social reform movement among ஆதிவாசிஸ். ஓகேவா? ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு இடையில இருந்தது தான் எது? இந்த தேவி மூமெண்ட். ஸோ இது ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். தேவி மூமெண்ட் related to Gujarat. அடுத்த question. டிஃபரன்ஸ் பிட்வீன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினெட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கேபினெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு லார்ஜ் பாடி, அதே கேபினெட்டுங்கிறது ஸ்மாலர் ஒன். ஓகேவா? அடுத்து இன் 2025 இன்டர்நேஷனல் ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் விச் டீம் டிட் த யூஎஸ் டிஃபீட்? ஓகே, இன்டர்நேஷனல் ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்ஹோம், சுவிட்சர்லாந்துல நடந்துச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். ஓகே, எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்னன்னா யார் வந்து ரன்னர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2025 எங்க நடந்துச்சுன்னா ஸ்டாக்ஹோம், சுவிட்சர்லாந்துல நடந்துச்சு. இதுல வின் பண்ணவங்க யாருன்னா யூஎஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. டிஃபீட் ஆனவங்க, அதாவது தோல்வி அடைஞ்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப். ஸோ படிச்சுட்டு போங்க. இந்த ஷிஃப்ட்ல வந்து யாரை வந்து தோக்கடிச்சாங்க? யூஎஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. யூஎஸ் யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி கேட்கலாம்னா யாரு வின் பண்ணாங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இது எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்கலாம். ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்து, ஸ்டாக்ஹோம் சுவிட்சர்லாந்துல நடந்திருக்கு. ஜெயிச்சவங்க யூஎஸ், அமெரிக்கா. தோத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. அவ்வளவுதான், சிம்பிளா. இப்போ எந்த கேம் நடந்தாலுமே நீங்க என்ன படிக்கணும்? ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க, ஒரு கேம், ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸோட வென்யூ எங்க. ஓகே, ஸோ அது எங்க வச்சு நடந்துச்சு, அதுல வின் பண்ணவங்க யாரு, அதுல தோத்தவங்க யாரு, இந்த 3 பாயிண்டை நீங்க கரெக்டா படிச்சுக்கணும். இந்த இதுக்கு மட்டும் இல்ல, எந்த கரண்ட் அஃபேர்ல ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிச்சாலும் இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகே, ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப்ல இருந்து மேபி அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா யாரு வின் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஹூ இஸ் த கரண்ட் வைஸ் சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப் ஆஃப் த இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்?
வைஸ் சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப் யார் அப்படின்னா நர்மதேஸ்வர் திவாரி. ஓகே, ஸோ அவருக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் சுஷித் புஷ்பாக்கர் தர்கர். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஏதாவது அவரோட நேமில் ஒரு பார்ட்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏர் மார்ஷல் சுஜித். ஓகே, ஸோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா நர்மதேஸ்வர் திவாரிக்கு முன்னாடி இருந்தவர் வந்து சுஜித். ஓகேவா, ஸோ வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் இப்போ யார் இருக்காங்கன்னா நர்மதேஸ்வர் திவாரி. இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் சுஜித். ஓகே, இந்த ஷிஃப்ட்டில் வந்து இப்போ வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்களா, அவர் வந்து நர்மதேஸ்வர் திவாரி. ஓகே, அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி கேட்கலாம்னா இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ ஹி சக்சீடட் ஏர் மார்ஷல் சுஜித். ஓகே, ஸோ இந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். நீங்க இப்போ அடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மொத்தமா உட்காந்து 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு படிக்கும்போது தான் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதே இதை உங்களுக்கு தொகுத்து ஒரு நாளைக்கு இவ்வளோதான், இவ்வளோ வரக்கூடிய நியூஸில் இவ்வளோ கொஸ்டின் தான் மேக் பண்ண முடியும்னு 20லேருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் மேக் பண்ணி கொடுத்துருப்போம். இதை மட்டும் டெய்லி பேசிஸில் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக உட்காந்து நம்ம 6 மாதம் 8 மாதம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். ஓகேவா, ஸோ விச் வேதா வேர்ட்ஸ் அப்பலா அண்ட் தோஷ் அப்பியர். ஓகே, ஸோ எந்த வேதால அப்பலா தோஷ் அப்படிங்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிக்வேதா. ஸோ ரிக்வேதா ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் ஆகஸ்ட் 7 கேட்டிருந்தாங்க. மிக பழமையான வேதம் எது அப்படின்னு ஆகஸ்ட் 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கும் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, ரிக்வேதா ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்பலா தோஷ் இதுக்கு இது வந்து எந்த வேதத்தோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தோடு தொடர்புடையது. அப்பலா இஸ் எ ஃபீமேல் ஃபிகர் மென்ஷன்ட் இன் ரிக்வேதா. அடுத்து who among the following was involved in the Alipur bomb case. Okay, Alipur bomb caseல யார் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அரோபிந்தோ கோஷ். ஓகேவா, ஸோ அடுத்து ரீஜியன் அரௌண்ட் த ஈக்வேட்டர் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ட்ராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் இன் இந்தியா. ஸோ என்ன மோடு, ரோட் டிரான்ஸ்போர்ட். வாட் டு யூ மீன் பை பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல் அப்படின்னா என்ன, பிரைவேட்டைசேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் இதெல்லாம் எதா மாற்றுறது, பிரைவேட் செக்டராக மாற்றுறது. சிம்பிளாக சொல்ல போனால் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஆர் பிஸ்னஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு த பிரைவேட் செக்டர் இஸ் டேர்ம்டு பிரைவேட்டைசேஷன். ஓகேவா, ஸோ தனியார் மயமாக்கல் அப்படின்னா கவர்மெண்டோட நம்ம என்னவா மாத்துறது, பிரைவேட்டா மாத்துறது தான் பிரைவேட்டைசேஷன். வாட் வேர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய அம்சங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. டவுன் பிளானிங் அதாவது நகர திட்டமிடல். ஓகே, ஸோ இதுதான் ஷிஃப்ட் 3ல கேட்ட ஜிகே கொஷின்ஸ். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸை தரவா பார்த்துட்டு அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸையும் அப்படி படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. ஓகேவா, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா ஷிஃப்ட்லையுமே 30 கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பர் வந்து 30 கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுறாங்க. ஆவரேஜ் கொஸ்டின் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 25 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பராலேயே 30 கொஸ்டின் 25லேருந்து 30 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட குட் அட்டெம்ப்ட். எதுக்காக நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட மார்க் தான் கட் ஆஃபாக இருக்கும். டாப்பரோடது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் டாப்பர்ஸ் வந்து இருப்பாங்க. டாப்பரோட ஸ்கோர் வந்து 85 to 90 வரை அட்டன் பண்ணுறாங்க. டாப்பர் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 to 70 வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் 65லேருந்து 70 வித் 100% அக்யூரசியோட அட்டன் பண்ணீங்கனாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே, இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் படிக்கணும் மேம். லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். எனக்கு எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் CA PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6லேருந்து 8 மாதத்தோட கரண்ட் அஃபேர் கேட்குறாங்க. ஓல்டு கரண்ட் அஃபேர் கேட்கலையான்னு கேட்டிங்கன்னா ஓல்டு கரண்ட் அஃபேரும் கேட்குறாங்க. இதில் 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 to 8 மாதத்தோட கரண்ட் அஃபேர் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும், இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய MTS எக்ஸாமு, குரூப் டி எக்ஸாமு, இனி வரக்கூடிய NTPCன்னு எல்லா எக்ஸாமுக்கும் இதில் கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்ச ஸ்டூடெண்ட் அடுத்து குரூப் டி எக்ஸாம் இருக்குன்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க.
CBT 2க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து ரிசல்ட் வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இனி அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், MTS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணால் 1499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸில் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணிட்டு நாம கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் 90க்கு மேலேயே ஒரு 85 to 90க்கு மேலேயே ஒரு டாப்பராகவே உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக படிச்சுட்டு போனது கிடையாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணேன். ஆனால் நான் லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருக்கேன். சின்சியராக நான் ஃபஸ்ட்ல இருந்து சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணணும், எனக்கு வீக்லி பிளான் வேணும், எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் A to Z எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். படிக்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸு, வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டுன்னு எல்லாமே இதில் கவர் ஆகும். டவுட் கிளாரிஃபை பண்ண வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 499 பே பண்ணுங்கள். ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி எனக்கு MTSக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், NTPCக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்குது, அதுக்கும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஆப்பில் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தடுத்து ரயில்வேல வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ரயில்வேலையும் வாய்ப்புகள் வருது, SSCலையும் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, பேங்கிங்லையும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க மறக்காமல் அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு போங்க. அதில் கேட்ட கொஷின்ஸையும் கரெக்டாக படிச்சுட்டு போங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.